குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை இந்த ஜேடிஎம் கிட்ஸ் மிராக்கிள் டைம் ப்ரோக்ராம்ல மீட் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கிஃப்டி அக்கா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஒலிவா, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே கிஃப்டி அக்கா, நீ போன எபிசோட் பாத்தியா? அதுல இருந்து நீ என்ன டிசிஷன் மேக் பண்ண? ஆமா ஒலிவா, நான் வந்து ஜெபமின் ஆயுதம் அப்படிங்கிற தலைப்புல போன எபிசோட் பார்த்து நான் வந்து எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன் அப்படிங்கிற டெசிஷன் நான் எடுத்திருக்கேன். ஏய் ட்விங்லன் ராபிட் ராபி, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோங்க. ஏதோ இருக்கோங்க. ஒலிவா, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? இவங்க ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து பேசிக்கவே இல்லையே. ஏய் ட்விங்லின், நீ ஏன் சோகமா இருக்க? உனக்கு என்னாச்சு? இல்லைக்கா, நான் ரேபிட் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன்னா அவன் எனக்கு பண்ணவே இல்லைக்கா, அதான் சோகமாக இருக்கேன். அப்படிலாம் இல்லைக்கா. நான் கூட அன்னைக்கு ஒரு நாள் நான் பிங்கிலின்ட்டு ஒரு ஒரு ஒர்க்குக்காக நான் அவட்ட வந்து என்ன கேட்டேன், ஹெல்ப் கேட்டேன். அன்னைக்கு எனக்கு பண்ணியே தரல, அதனால தான் நானும் அவளுக்கு பண்ணி கொடுக்கல ஹெல்ப்பு. ஹே ட்விங்லன், நீ வந்து அன்னைக்கு ராபிட் ராபிக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தனா இன்னைக்கு அவனும் உன்னை ஹெல்ப் பண்ணியிருப்பான். நீ உதவி அச்சவளா இருந்திருக்கவே மாட்ட. சரி ட்விங்லன், நீ வந்து ராபிட் ராபி கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு பதிலாக ஏசப்பா கிட்டே ஹெல்ப் கேட்டிருக்கலாமே. ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? எப்படிக்கா? ஆமா ரவி, பைபிள்ல இருக்குல்ல, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசி வரும் ஏசப்பாவே சொல்லியிருக்காங்களே. அப்படியா? ஓகேக்கா. இப்போ நாங்க என்ன பண்ணணும்? ராபி, உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீ ஏசப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஸோ குட்டீஸ், நீங்களும் உங்களுடைய தேவைகளை ஏசப்பா கிட்ட கேட்டீங்கன்னா ஏசப்பா வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்குள்ள தீம் நாம் உதவியற்றவர்களா இருப்பதில்லை. என்னக்கா, இவங்க இப்ப கூட ரொம்ப சோகமா தான் இருக்காங்க. ஆமா ஒலிவா, இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு டல்லா இருந்தாங்கன்னா அதை பாக்குற நம்ம குட்டீஸ் கூட ரொம்ப டல்லா இருவாங்க. ஸோ இவங்களை வந்து ஹாப்பி ஆக்குற மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பார்த்து வந்துருவோமா? போய்விடும் மனிதன் மலரவே என் மனம் என்றும் இறங்கவே, மாயேசுவின் சிலுவை அன்பு நிறைவாய் என்றும் ஒளிரவே. ஆண்டு போய்விடும் மனிதன் மலரவே என் மனம் என்றும் இறங்கவே, மாயேசுவின் சிலுவை அன்பு நிறைவாய் என்றும் ஒளிரவே. சரிசமமாக பகிர்வோம் மனம் தளராம, ஆழமாக அன்பை அழகழகாக. சரிசமமாக பகிர்வோம் மனம் தளராம, ஆழமாக அன்பை அழகழகாக. பகிர்வோம் பகிர்வோம் நன்மையை நாமும் சரிசமமாக, பகிர்வோம் 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 நன்மையை நாமும் அழகழகாக. பகிர்வோம் பகிர்வோம். ஓகே குட்டீஸ், ஆக்ஷன் சாங் பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் ஆடி இருப்பீங்க நான் நம்புறேன். ஆமாக்கா, நானும் ஆக்ஷன் சாங் பார்த்து ஆடி பாட்டு பாடினால எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் போயிருச்சு. ஆமாக்கா, நானும் இப்போ ஹாப்பியாக இருக்கேன். ஓகே ரவி, உனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? எனக்கு எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க தங்கச்சி, எங்க அக்கா, எங்க பெரியம்மா, எங்க சித்தப்பா எல்லாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்கக்கா. ஓகே ராபி, நீ யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்க? நானும் அன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மா வந்து மார்க்கெட்டு போயிட்டு வான்னு சொன்னாங்களா,
அப்போ நான் ரோடோட நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான தாத்தா வந்து ரோட் கிராஸ் பண்ணாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் உங்களுக்கு ரோட் கிராஸ் பண்ணி கொடுத்தேன். இது ஹெல்ப் தானாக்கா? ஆமா ராபி, இதுவும் ஹெல்ப் தான். ஸோ குட்டீஸ், எப்படி நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் போது நம்ம உதவியாளர்களாக இருக்க மாட்டோமோ, அதே மாதிரி நாமளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க உதவியாளர்களாக இருக்க மாட்டாங்க. அக்கா, நம்ம இப்போ டான்ஸ் பார்த்துட்டோம், இனி நம்ம கிராஃப்ட் பார்க்க போலாமா? ஓகே குட்டீஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கிராஃப்ட் பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் இந்த கிராஃப்ட் டைமில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எப்போவுமே ஏசப்பாக்குள்ள சந்தோஷமாக இருங்க. கையில் என்ன வச்சுருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கும் இந்த கிராஃப்ட் செக்ஷனில் இந்த ஃப்ளவரை தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா?
ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்க தானே? இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்க நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஓகே ஒலிவா, நீ கிராஃப்ட் பண்ணி அந்த கிராஃப்ட்ல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட? நம்ம ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில ஒரு பிக் பிளெஸிங்கா இருக்கும். நம்ம வாழ்க்கையை நல்ல பிரைட்டா மாத்தும். அக்கா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்க்கா. நீங்க சர்ச் மேட் மீட் பண்ணிட்டு வாங்கக்கா, நான் சொல்றேன். டேய், இந்த வாரம் நமக்கு ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே வர போகுது இல்லடா? ஆமாடா. நீ எந்த ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் சேர்ந்துருக்க? கபடி சேர்ந்துருக்கேன். என்ன ஸ்போர்ட்ஸ்? ஸ்கேட்டிங், ரன்னிங், ஃபுட்பால். நான் வந்து வாலிபால் சேர்ந்துருக்கேன். இந்த பர்ஸோக்கு வேண்டி நம்ம டெய்லியும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸ்கூல்ல டைம் ஆச்சு. இது வேற புறா கட்டிக்கலாம். அம்மா போயிட்டாரேன். வந்துட்டு இருக்கேன். சரி வாங்க போலாம். படிச்சு உள்ளதெல்லாம் படிச்சேன். ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணியா? நீ ஹோம்ஒர்க் கொஞ்சம் எழுதுனேன், நீ கொஞ்சம் ஸ்கூல்ல போய் எழுதணும். டேய், நான் பெண்ணு கொண்டு வரலடா. உன்கிட்ட 2 பென் இருக்கா? என்கிட்ட ஒரு பெண்ணு தான்டா இருக்கு. டீச்சர் வேற திட்டுவாங்க. சரி பாப்போம். இந்த லஞ்ச் பிரேக் எப்போ வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு ஒரு நாளும் இல்லாத பசி எனக்கு இன்னைக்கு இருந்துச்சுடா. வாங்கடா கை கழுவிட்டு சாப்பிடுவோம். லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்தனா கொண்டு வரலையான்னு தெரியலையே. என்ன பண்ணலாம், அவசரத்துல டிஃபன் பாக்ஸ் வேற எடுத்துட்டு வர மறந்துட்டேன். என்னடா அங்க அவசரமா ஓடி வந்த, என்னாச்சு? அதவா நான் இன்னைக்கு ஸ்கூல்ல வர அவசரத்துல டிஃபன் பாக்ஸ் எடுக்க மறந்துட்டேன்டா. அவ்வளவுதானா? நம்ம ஷேர் பண்ணிட்டு அப்புறம் வா. ஹாய் அக்கா. ஹாய் வர்ஷோ, எப்படி இருக்க? நாங்க உன்னை பாக்குறதுக்காக தான் உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். அப்படியாக்கா? நான் இப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே தம்பி, ஸ்கூல்ல நீ எப்படி போச்சு? ஏதாச்சும் நீ இன்ட்ரெஸ்டிங்கா கத்துக்கிட்டியா இன்னைக்கு ஸ்கூல்ல? அதுவா அக்கா, நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்கூல்ல போயிட்டு இருக்கோமா, என்னோட ஃப்ரெண்டு கேட்டான் எக்ஸாம் எழுத உங்ககிட்ட 2 பென் இருக்கான். என் பாக்கெட்ல 2 பென் இருந்து ஆனாலும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மத்தியானம் பேக திறந்து பார்க்கும்போது டிஃபன் பாக்ஸ் எடுக்க மறந்துருந்தேன். அடுத்து அதே ஃப்ரெண்டு தான் எனக்கு அவனோட லஞ்சு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். ஓகே வர்ஷோ, நீ ஏன் உன்னோட ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட பென் கேட்டப்போ கொடுக்கவே இல்ல? அதுவாக்கா, இது முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட நிறைய திங்ஸ் கேட்டு வாங்கியிருக்காங்க, ஆனா அவங்க திருப்பி தந்ததே இல்லை. அதனாலதான் நான் என்ன கொடுக்கல. சரி வர்ஷோ, ஏசப்பா வரைஞ்ச நம்ம வந்து அப்படி இருக்க கூடாது. நம்மளால அடுத்தவங்களுக்கு எப்ப ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்ப வந்து நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, உனக்கு தெரியுமா? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு. சோ நாமளும் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா செய்யணும். அப்பதான் நமக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது ஏசப்பா நமக்காக ஹெல்ப் பண்ற பர்சனை நமக்கு அனுப்புவாங்க. சரி அக்கா, நான் இனிமே ஹெல்ப் பண்றேன். அக்கா, நம்ம சர்ச் மேட் மீட் பண்ண போயிருந்தால அந்த தம்பிக்கு வந்து ஒரு கிளாஸ்மேட் இருந்தால, அவனுக்கு ஒரு தேவை வந்தப்போ இவன் ஹெல்ப் பண்ணாம இருந்தால, இவனுக்கு இருந்துமே அவன் ஹெல்ப் பண்ணாம இருந்தான். ஆனா இவனுக்கு ஒரு தேவை வந்தப்போ அவன கிளாஸ்மேட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணால. ஆமா ஒலிவா, இதே மாதிரி தான் நாமளுமே அடுத்தவங்களுக்கு வந்து எந்த பலனும் எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணணும். பைபிள்ல கூட ஒரு சமாரியன் ஸ்டோரி இருக்கு, உனக்கு தெரியுமா? ஒரு வழிபோக்கன் வந்து வழியில விழுந்து கிடந்த போது அந்த வழியா போன யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணல.
ஆனா ஒரு சமாரியன் அந்த ஏரியா வழியா கிராஸ் பண்ணும்போது அந்த வழிபோக்கனை பார்த்து அவனுக்கு காயம் கட்டி அவனை வந்து சத்திரத்துல கொண்டு சேர்த்து ஹெல்ப் பண்ணான். நாமளும் இதே மாதிரி தான் அடுத்தவங்கள்ட்ட எந்த பலனும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு நம்மளால ஏந்த ஹெல்ப்பை செய்யணும். பைபிள்ல கூட நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்மளால ஏஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண இல்லைன்னா நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அக்கா ஏசப்பா உனக்கு டைரக்டா ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஏசப்பா வந்து நம்ம சூழ்நிலையை பொறுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில சூழ்நிலைகளை ஏசப்பா வந்து நமக்கு டைரக்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. சில சூழ்நிலைகளை ஏசப்பா வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கான பர்சனை வந்து அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி தருவாங்க. ஹே ட்விங்க்லின், வந்துட்டியா? உனக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்விங்க்லின், ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னி, அது என்ன சர்ப்ரைஸ்? அதுவா, நான் எல்லா குட்டீஸுக்குமே கிஃப்ட் கொடுக்க போறேன்க்கா. கிஃப்டா? எதுக்கு கிஃப்ட் கொடுக்க போற நீ? நம்ம கிட்ஸ் கிட்ட கிராஃப்ட் பண்ணி சென்ட் பண்ண சொல்கிறோம்லக்கா, அதை வந்து அதில் பெஸ்ட்டான 3 செலக்ட் பண்ணி எல்லா மந்த்துமே நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம்க்கா. ஓகே குட்டீஸ், ட்விங்க்லின் சொன்ன மாதிரி நீங்களும் கிராஃப்ட் செஞ்சு உங்களோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதோட நம்ம இன்னைக்குள்ள எபிசோட முடிக்க போகிறோம். மறுபடியும் ஒரு புதிய எபிசோடில் புதிய தீமோட உங்களை சந்திக்கிறது வரைக்கும் பாய்.